வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அங்கராமின். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வெள்ளியில் கொலுசு, மெட்டி இது மாதிரி நீங்கள் நகையாக வாங்கினாலும் சரி, இல்லை வெள்ளி பாத்திரங்கள், பூஜை பொருட்கள் இது மாதிரி வாங்குறீங்கனாலும், உங்களோட பில்லில் இந்த 2 விஷயங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அந்த கடையில் கண்டிப்பாக வெள்ளி வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு சும்மாவே வெள்ளி வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும்போது நிறைய அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த 2 விஷயங்கள் நமக்கு ஒரு கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னா, நமக்கு நிறைய வெளியில் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பியூரிட்டி. நமக்கு எப்படி கோல்டில் 24 கேரட், 22 கேரட், 18 கேரட் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி நமக்கு சில்வர்லேயும் இருக்குது. கோல்டில் எப்படி நமக்கு 91.6% இதுதான் ஹையர் ரேஞ்ச் ஆஃப் பியூரிட்டி இல்லையா கோல்டில். அதே மாதிரி சில்வரில் ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பியூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 92.5%. நம்ம கோல்டில் எப்படி 91.6% அதாவது 22 கேரட்டில் நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி சில்வரில் 92.5% இந்த பியூரிட்டியில் தான் நம்ம சில்வர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரிட்டி வச்சு பயங்கரமாக ஏமாத்துறாங்க நிறைய கடைகளில். என்னென்னா, நம்ம பழைய கொலுசை கொண்டே கொடுப்போம் இல்லையா, இது உங்களோட கொலுசில் பியூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொலுசையும் கம்மியாக எடுத்துக்கிறது. அண்ட் அவங்களோட விற்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதை நம்மக்கிட்ட விற்கும்போது இது 80% அப்படின்னு சொல்லி விற்கிறது. ஆனால் அதே கொலுசை நம்ம திருப்பி போய் கொடுத்து மாற்றும் போது, வேறு கடைகளில் கொடுத்து மாற்றும் போது அதில் பியூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எனக்கு 2-3 டைம் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் கேரளாவில் நான் ஒரு கொலுசு வாங்கியிருந்தேன். அவங்க எனக்கு சேல் பண்ணும்போது 92.5% அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணாங்க. அப்போனா எனக்கு பியூரிட்டினா என்னன்னே தெரியாது. ஓகே, இது எதுக்கு சொல்கிறாங்க, சில்வருக்குலாம் பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு திங்கிங் இருந்துச்சு. சரின்னு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் புதுக்கோட்டை வந்திருந்தோம். அங்கே நான் கொலுசை மாற்ற போகும்போது ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்பு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் மாற்ற போகும்போது இது பியூரிட்டி கம்மியாக இருக்குது, 60% தான் இருக்குது, அதனால் இது வெறும் 1000 ருபீஸ்க்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே வரும். 1000 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஏதோ சரியாக படலை. சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வேறு ஒரு கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதை 3000 ருபீஸ்க்கே எடுத்துக்கிட்டாங்க. சேம் 92.5% பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட மென்ஷன் பண்ணல. பட் அந்த ரேஞ்சுக்கே அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேஞ்சுக்கே எடுத்துக்கிட்டாங்க. பழைய கொலுசுக்குன்னு ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணுவாங்க இல்லையா, 10 ருபீஸ் கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி மட்டும் டிடெக்ட் பண்ணாங்க. மற்றபடி அந்த கொலுசுக்கு பியூரிட்டி கம்மியாக இருக்குது அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கடையிலேருந்து வாங்கின கொலுசை ரிட்டன் ஒரு கடையில் கொடுக்கும்போது அவங்க பியூரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம வாங்கின கொலுசு எவ்வளோ பியூரிட்டின்னு நம்ம கேட்கவே இல்லையே, நம்ம கொடுக்குற கொலுசுக்கு நல்ல வேல்யூ போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் நான் அப்போ கொடுத்துட்டு, நான் வாங்கினது எவ்வளோ பியூரிட்டின்னு நான் கேட்கவே இல்லை. அதனால் மேபி கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு கம்மியான அமௌண்ட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்லேயே தான் நான் ரெகுலராக சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எப்போ ஒரு பெரிய ஷாக் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலபாரில் நான் கொலுசு வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ என்னோடய பழைய கொலுசை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் புதுசாக கொலுசு வாங்கலாம்னு நினச்சேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், கொலுசை மெல்ட் பண்ணிவிட்டு பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 60% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பியூரிட்டி பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே நம்ம இனிமேல் எந்த கடைக்கு போனாலும் பியூரிட்டி கேட்டுட்டு தான் வாங்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் ஒவ்வொரு டைமும் நான் கேட்டுட்டு வாங்குகிறேன். கடைசியில் பார்த்தா அந்த கொலுசை மெல்ட் பண்ணி பார்க்கும்போது வெறும் 60% தான் இருக்குது. ஆனால் அதை 80% பியூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது எனக்கு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட். இது இல்லாமல் இன்னொரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் இது வரைக்கும் சில்வர் வாங்கும்போதெல்லாம் 1 கிராம் சில்வர் ரேட் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரேட்டுக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது 80%ன்னு சொன்னாலும் சரி, 75%ன்னு சொன்னாலும் சரி. ஆனால் இந்த பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்வரோட ப்ரைஸும் குறையும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ 80% அப்படின்னா அந்த 1 கிராம் ரேட்லேருந்து 80%க்கு உண்டான வேல்யூ தான் போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மலபாருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. 80% அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் போடுவாங்கன்னு. அந்த கேல்குலேஷன் நான் சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் மேபி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பில்லில் பாருங்கள், நான் மலபாரில் பர்ச்சேஸ் பண்ண அந்த பில்லில் பாருங்கள், அன்றைக்கி 1 கிராம் சில்வர் ரேட், அதாவது 92.5% பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வரோட 1 கிராம் ரேட் பார்த்திங்கன்னா
256 ஓகேங்களா. எனக்கு பாருங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, 222 ரூப்பீஸ் தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்டின்னா, நான் வாங்குனது வந்து 80% தான் வந்து பியூரிட்டி உள்ளது. ஸோ உங்களோட பியூரிட்டிக்கு ஏத்த மாரி எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1 கிராம் ரேட் அப்படி வந்து டைப் பண்ணிக்கோங்க. 92.5% இருக்கு இல்லையா? அந்த ரேட் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 256 ரூப்பீஸ் இல்லையா? 256 இன்டூ நம்ம வாங்குன சில்வரோட பியூரிட்டி என்னது 80% இல்லையா? ஸோ 80 போட்டு பெர்சன்டேஜ் சிம்பல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 204.8 அதாவது ரூ. 204.80 அந்த மாரி வருது இல்லையா? ஸோ இந்த ஆன்சர் கூட டிவைடிங் சிம்பல் போட்டு 92.5% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது? ரூ. 221.40 அந்த மாரி வருது இல்லையா? ஸோ இதை வந்து எனக்கு ரூ. 222 போட்டிருக்காங்க. ஸோ 1 கிராம் வந்து ரூ. 222 அந்த ரேட்டுக்கு தான் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணணும். இது மாரி எல்லா கடைகள்லையும் கால்குலேட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஸோ இந்த பர்ச்சேஸ்க்கு அப்புறம் நான் தங்கமயில்ல பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டு ஃபினிஷ் ஆகி நான் ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்காக நான் வெள்ளியில ஒரு பொருள் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, கால்குலேஷன் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் யூசுவலா சொன்னேன் இல்லையா? அந்த நமக்கு 1 கிராம் ரேட் என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் கால்குலேட் பண்ணாங்க. பியூரிட்டிக்கு ஏத்த மாரி கால்குலேட் பண்ணல. அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன், "நீங்க அந்த மாரி கால்குலேட் பண்ண மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களே வந்து சொன்னாங்க, "மலபார் அந்த மாரிலாம் தான் அந்த மாரி கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க வந்து நாங்க இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம்." அந்த மாரி சொன்னாங்க. அண்ட் மலபார் பில்ல பாருங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பியூரிட்டி, ஃபைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்குன அந்த சில்வரோட பியூரிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? எனக்கு 80 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 80% பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது மாரி நான் இதுக்கு முன்னாடி வாங்கின எந்த கடையிலையுமே சில்வருக்கு பில்லில் பியூரிட்டி மென்ஷன் பண்ணவே இல்ல. இப்போ நம்ம நம்பி வாங்கலாம். 80% பியூரிட்டின்னு சொல்லி நீங்கள் பில்ல மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கீங்க. அதே ஜுவல்ல தான் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ வந்து எனக்கு ஏன் பியூரிட்டி வந்து நீங்க கம்மியா இருக்குன்னு சொன்னா கூட நம்ம கேட்கலாம். ஒரு ப்ரூஃப்ன்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா மத்த கடைகள்ல வந்து அந்த ப்ரூஃப் நமக்கு கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்டு. இந்த ரேட்டு எல்லா கடைகள்லயுமே நான் சொன்னேன் இல்லையா? நான் ஒரு கடையில வந்து 80% சொல்லி என்ட்ட குடுத்தாங்க. கடைசியில 60% தான் இருந்ததுன்னு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லியும் வந்து 1 கிராம் சில்வர் ரேட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ரேட்டுக்கு தான் எனக்கு வந்து சேல் பண்ணாங்க. அதாவது வெறும் 60% பியூரிட்டி இருக்கக்கூடிய அந்த கொலுச வந்து எனக்கு வந்து 99.9%க்கான ரேட்டுக்கு வந்து எனக்கு சேல் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஐயோ! நம்ம ஏமாந்துட்டோம்னு நினைக்கும்போதே ஒரு பெரிய என்னடா இது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனாலும் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம நகை வாங்க போம்போது அது வந்து சில்வரா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நடக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ அத செக் பண்ணி பார்க்கும்போது, எய்தர் வந்து அந்த பொருளையா இருக்கட்டும், இல்ல பில்லையா இருக்கட்டும், ஏதாவது எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது. எனக்கு மட்டும் தான் இந்த மாரி ஃபீல் ஆகுதா? இல்ல உங்களுக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுதா? நகை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம், ஐய்யய்யோ! இத நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! இத கேட்காம விட்டோமே! இங்க அதிகமா போட்டாங்களே! ஐயய்யோ! இந்த ப்ராடக்ட்ல இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கே! இத நம்ம கவனிக்காம விட்டோமே! அந்த மாரி நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒவ்வொரு டைமும் ஃபீல் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா தானா இருக்கு? ஸோ எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வெள்ளி வாங்கும்போது பியூரிட்டி வந்து பில்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி மென்ஷன் பண்ணல, நீங்க சின்ன கடைகள்ல வாங்குறீங்க அப்படின்னா 2, 3 தடவ கேட்டுக்கோங்க. ஸோ வந்து கேட்டாலுமே வந்து ஒரு பிரச்சனை தான். 70%, 80% சொல்லுவாங்க. பட் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்ம வெள்ளி வந்து உடனே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் குடுத்து இல்ல செக் பண்ண போறது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பில்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஷாப்ஸ்ல வாங்குங்க. இல்ல உங்களுக்கு பில்ல மென்ஷன் பண்ணி தர சொல்லுங்க. ஏன்னா நான் திருப்பி ரிட்டர்ன் குடுக்கும்போது, நீங்க வந்து வேல்யூ கம்மி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணி குடுக்க சொல்லுங்க. 2வது விஷயம் அமௌண்ட் வந்து நீங்க வாங்குற பியூரிட்டிக்கு ஏத்த மாரி அமௌண்ட் வந்து போட சொல்லுங்க. ஸோ அது மாரி கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ, அந்த வேல்யூக்கு வந்து நீங்க சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது 2மே வந்து கேர்ஃபுல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.